நம்ம ஊர்ல மாதிரியே இன்னும் எங்க நாட்டிலையும் இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன். நம்ம ஊர்ல எப்படி சிஎம் எலெக்ஷன் மாதிரி தான் எங்க ஊர்லயும் வந்து அப்படியே லோக்கல் சிஎம் எலெக்ஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த நாட்டுல பிரச்சாரத்துல மிக அதிகபட்சமாக எங்க வீட்டுல வந்து போடப்பட்ட ஒரு நோட்டீஸ் இதோ இது ஒண்ணுதான். மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எஸ், சத்தியமா சொல்றேன். இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன்ல இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி பிரச்சாரத்துல வந்து போடப்பட்ட ஒரே நோட்டீஸ் இது மட்டும்தான். ஒருத்தர் ஓட்டு கேட்டு வரல, ஒருத்தர் மோளை அடிச்சு வரல, ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு வரல, ஒரு பட்டாசு இல்ல, நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் இல்ல. இவரு வந்து இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவர் மட்டும் வந்து இவரே வரல. யாரோ ஒருத்தர் கதவுக்குள்ள வந்து இப்படி தள்ளி விட்டு போயிட்டான். அவ்வளவுதான் இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சாரங்களே. நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். தலை சுத்திருச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ஸோ போன வாரத்தில் வந்து நான் அந்த வீடியோலாம் போடல, ஏன்னா வரிசையாக சில பல முக்கியமான லோக்கல் வேலைகள், அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த எலெக்ஷன்லாம் வந்து பயங்கர விறுவிறுப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த ஊரில். எப்படி பாகிஸ்தானுக்கு ஹம்சா அலி மசாரி இந்தியன் ஸ்பையாக பாகிஸ்தானுக்குள்ள போனாரோ, அதே போல இது பிஜேபி ஏடிஎம்கே ஸ்பையாடு தெரியல ஹம்சா அலி மசாரியாக நம்ம பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்கேக்குள்ள போயிருக்காங்க அப்படின்ற சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல். ஸோ ஹம்சா அலி மசாரி ஆவோ செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும். ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சேலத்துல கமல்ஹாசன், ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருமே வந்து ஒரு மேடையில பேசுறதாங்க. பிரச்சாரம் பண்றாங்க வழக்கம் போல. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் தான் எங்களுக்கு பயங்கர ஹைலைட் அப்படின்னு டிஎம்கே காரங்களாம் பயங்கரமா வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சேலத்துல மேடம் என்ன பேசுனாங்க அப்படின்றத கேட்போமா? ஒரு பெண் தனியாக நான் நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்னைக்கு ஒரு பெண் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிருக்கீங்க? என்ன புரியலையே மேடம், எனக்கு புரியலையே. இது எப்படி இருக்கு அப்படின்னா, மாப்பிள்ள ரொம்ப நல்லவங்க. இந்த பொண்ணு கேட்டு பாரு, மாப்பிள்ள ரொம்ப நல்லவருங்க. என்ன எப்பயாச்சும் வெத்தலை வாக்கு போடுவாரு. இந்த வெத்தலை வாக்கு போடுற டைம்ல லைட்டா வந்து போதையா போடுவாரு. குடி பழக்கம் தான், வருஷம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. போதை கொஞ்சம் தலைக்கு ஆயிடுச்சுன்னா அப்படியே 2 இழுப்பு இழுப்பாரு. அவ்வளவுதாங்க மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம். மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. கிட்டத்தட்ட அந்த காமெடிக்கு ஈக்குவலா தான் இப்போ மேடம் பேசுனது இருக்கு. அப்போ நிச்சயமாக இவங்க தானே ஹம்சா அலி மசாரி. சரி, சேலத்துல இவங்க பேசுறாங்க, ஏதோ மீடியாக்காரங்க தவறுதலாக திருத்தி வெளியிட்டு விட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு இந்த வாட்டி பிரேமலதாவை சொல்லியா. இது இப்படி இருக்க, சரி இவங்க திருப்பரங்குன்றத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு இப்ப கேட்போமா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது உங்க பாலிசியா இல்லையே. இப்ப திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தக்கூடாதுன்னு ஆர்டரே மதிக்கலையா உங்க கூட்டணி கட்சிக்காரங்க? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நிச்சயமாக இவங்க ஹம்சா அலி மசாரிதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ள செஞ்சுட்டாங்க. டிஎம்டிகே தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஸோ சூடு முடிக்குதியா, பட்டாசா இருக்குதியா. அதுவும் இவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பேசுற பேச்செல்லாம் ஒண்ணு இருக்குது. அதையும் நம்ம இப்ப கேட்போம். அது எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எல்லா இடத்துலயும் கஞ்சா போதை இதுதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் பேசக்கூடாதா எதிர்கட்சியில இருக்கிறவங்க?
இது மினி எமர்ஜென்சி இல்ல, ரியல் எமர்ஜென்சியை விட மிக மோசமான ஒரு மேஜர் எமர்ஜென்சியா தான் இன்னைக்கு இந்த தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்ததாக இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது, ஏன் ராகுல் காந்தி தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேங்கிறாரு, ஏன் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் எலெக்ஷன்ல ஒன்னா ரெண்டு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டு 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 இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, இன்னும் 1-2 நாள் பிரச்சாரமே முடிய போது ராகுல் காந்தி வரல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேருக்கு மேலே ஒரு சின்ன சிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால சின்னதா அப்படின்றப்ப இப்ப டிஎம்கே காரர்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ராகுல் காந்தி நாளைக்கு வர்றாரு, முதலமைச்சர் ஒரே மேடையில பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டேன், சஃபல் ஆகக்கூடாது, ஒரு பக்கம் பண்றாரு, திமுக சார்பில் எஸ், அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கார், பாண்டிச்சேரியில் பண்றார், கேரளால பண்றார், வெஸ்ட் பெங்கால்ல பண்றார், ஆனா தமிழ்நாட்டுல பண்ணலையே அப்படின்னு அங்க இருக்க பிரச்சனைக்காரங்க யாரும் கேட்கல. என்னதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சோ, ரைட்டு, ஓகே, சரி, சிப்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால ஆல்ரெடி பிரச்சாரம் கூட என்ன ஒரு நாள் 2 பேருக்குள்ளேயும் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒரு மேட்ரா உங்களுக்கு எல்லாம் சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார். அடுத்தாக எலெக்ஷன்னா காசுக்கு ஓட்டு கொடுக்கறது தானே நம்ம ஊர்ல நியாயம், கரெக்டு தானே? எலெக்ஷன்னா காசுக்கு ஓட்டு கொடுக்கணும், அதுதான் கடந்த தொட்டு பாரம்பரியமா நம்ம கலாச்சாரத்துல ஊறி போயிருக்குது. அள்ளி போட்டு எடுத்து வந்தா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இதை எலெக்ஷன் கமிஷன் கண்டும் காணாமலே இருக்கிறதான நடவடிக்கை, இதுதான நியாயமான நடைமுறைங்க. எலெக்ஷனுக்கு 1000-2000 கொடுக்கறது என்னவோ நாட்டுக்குள்ள சகஜம் தானங்க, ஆனா 25,000 ரூபாய் கொடுக்கறது, ஐயோ என்னடா கோயம்புத்தூர் தெற்கு தாண்டா இப்ப யாரா 25,000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லால்குடியில இருக்கிற மார்டன் லாட்டரியை சேர்ந்த அவங்க லீமா ரோஸ், அவங்க ஏடிஎம்கே சார்பாக நிக்கிறாங்க. அவங்க ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஐயோ, ஓட்டுக்கு 25,000. ஓட்டுக்கு 25,000 ரூபாய் போச்சு போச்சு போச்சு, எனக்கு இல்ல, சொக்கா சொக்கா சொக்கா, எனக்கு இல்ல. இப்படி இந்த பலா போட நாட்டுல மாட்டிக்கிட்டே, ஓட்டுக்கு 25,000, ஃபேமிலியில ஒரு 3 ஓட்டு அப்படின்னு வச்சா கூட 75,000 ரூபாய். ஐயோ, போச்சே போச்சே, சொக்கா எனக்கு இல்ல, சொக்கா எனக்கு இல்ல அப்படின்னு இப்ப நான் புலம்புறதோட லால்குடிக்காரங்க புலம்பி இருப்பாங்க. காசை வாங்கிட்டு எங்கிட்டாச்சும் யாராவது பிடிச்ச கட்சியில ஒரு போட்டு விட்டு போயிடலாம், ஆனா 75,000 ரூபாய் போச்சே, இப்படி படுத்துட்டாங்களே, இப்படி தடுத்துட்டாங்களே அப்படின்னு யாரு டிவிகே வேலை கோவத்துல இருப்பாங்க. டிவிகேவுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சிருந்தாங்க, ஏன்டா 75,000 ரூபாய் தடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க மேல கோவத்துக்கு மாறினா கூட லால்குடிக்காரங்க மாறி இருப்பாங்க. ஆனாலும் 75,000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் கூசாம அவங்களும் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷனும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ல அடுத்தாக நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் மாதிரியான ஒரு முட்டாள் கூமுட்டை மக்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஆமா, சில சமயம்லாம் பயங்கர புத்திசாலித்தனமா நடந்துப்பாங்க, ஆனா அதே அப்பாவி மக்கள் தான் கூமுட்டுத்தனமாவும் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஏரியாலும் 8,000 ரூபாய் அந்த கூப்பன் கொடுக்கறதாக ஒரு வதந்தி. 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசி திட்டம் என்ற பெயரில் குடும்ப தலைவிகளுக்கு 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது ஒரிஜினல் கூப்பன் மாதிரியே அச்சடிச்சு இவங்க போய் கொடுத்துட்டாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. இதை வாங்கினது விவரம் இல்லாத லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற பர்னிச்சர் கடையெல்லாம் போயிட்டு 8,000 ரூபாய் கூப்பன்ல எனக்கு ஃப்ரிட்ஜ் கொடு, வாஷிங் மிஷின் கொடு, ஊர்ல கிராமத்துல எல்லாம் ஒரே ரப்சரா போச்சான். இதனால் அதை உண்மையான கூப்பன் என நம்பிய பெண்கள் அருகில் உள்ள கடைகளில் சென்று கொடுத்த போது கடைக்காரர் வாங்க மறுக்கவே சரி அவங்க கூப்பன் கொடுத்தாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்காரங்க இதோ இந்த பாருங்களேன், இந்த மாதிரியான செக்ல 10,000 ரூபாய் அடிச்சு கொடுக்குறாங்க. இதை தூக்கிட்டு இவைக்கு நாளைக்கு பேங்குக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? போது அங்கிருந்து அதிமுக தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலி காசோலை டோக்கன் வழங்கப்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர். இதை எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகளும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரத்த நாடுல முன்னாடி அதிமுக வேட்பாளரா இருந்தவர் இப்போ டிஎம்கே வேட்பாளர் ஆயிட்டார். அதாவது 4 மாசம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஏடிஎம்கே தான், 4 மாசமா 2 மாசம் முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே தான். இப்போ ஏடிஎம்கேல வைத்தியலிங்கம் அப்படின்றவர். இவரு பாருங்க, பியூட்டிஃபுல் சார்.
ஓ மை காட், பியூட்டிஃபுல் சார். நல்லா அருமையான வார்த்தைகளை உங்கள் வேட்பாளர்களை வச்சு நல்லா அருமையாக திட்டினீங்க சார். பிரமாதம் சார். சரி, இவர் இப்படி இருக்கிற இன்னொரு டிஎம்கே வேட்பாளர், ஆளுங்கட்சி வேட்பாளர், ஓட்டு கேட்க போறப்ப எவ்வளவு ஜாலியா ஓட்டு கேட்க போறது என்னங்க, மக்களோட பிரச்சனை நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு பாருங்க. ஃபன் பண்றாங்க, நல்லா ஃபன் பண்ணியிருக்கிறாரு அந்த ரிஷிவந்தியம் வேட்பாளர். இங்கே தான் விஜயகாந்த் ஜெயிச்சாரு. ரைட். அடுத்தாக ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருத்தர் போயிருக்கிறாரு, ஓட்டு கேட்டு போயிருக்கிறாரு. அவர்கிட்ட பாருங்க. சுத்திக்கிட்டாங்க, எல்லாரும் போய் சுத்திக்கிட்டாங்க. ஓட்டு ஒன்றும் பண்ணலையே, என்னதான் பண்றது, இப்படி ஓட்டு கேட்டு வந்துட்டீங்களா. சும்மா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப விவரம் புரியாத அப்பாவி பொதுமக்கள். இவங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து அந்த ஊரை தாண்டி இவங்க போயிருக்க மாட்டாங்க, டவுனுக்கு தான் அதிகபட்சம் போயிருப்பாங்க. இவங்களை வந்து காசு கொடுத்து இவங்க எல்லாரும் ஓட்டு கொடுத்து இவங்க எல்லாரும் இத்தனை வருஷமா விலைக்கு வாங்கிட்டாங்க. சொந்தக்காரன், சுருத்துக்காரன், ஜாதிக்காரன் இப்படி வச்சு அண்ணனுக்கு ஓட்டு போட்டு விடு, ஐயாவுக்கு ஓட்டு போடு, மாமாவுக்கு ஓட்டு போட்டு விடு, சித்தப்பாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இருக்காங்க. பட் அந்த ஊர்ல இருக்கிற எதுவும் வரல அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இப்போ எல்லாரும் வந்து கேரோ பண்றாங்க. அதான் நடக்குது. அடுத்து மண்ணச்சநல்லூர் இந்த ஆளுங்கட்சி வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, பயங்கர ஃபேமஸ் அவர் இந்த எலெக்ஷன்ல. அவர் பாருங்க, ஓட்டு போட முடிஞ்சா போடியா அப்படின்னு கடுப்புல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. லூசு அதுக்கு சம்பந்தமா நீ கேட்டு நீ என்னை தேடி வச்சியா? நீ ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு பேசல, இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் நீ ஓட்டு போட வேணாம், எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு அவன் காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி எப்படி நேர்மையா சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை. போட நீ முடிஞ்சா போட வேணாம், போத்து தேவை போட, நீ என்ன தேடி வந்தியா, நான் தானே உனக்கு தேடி வந்தேன் அப்படின்னு லூசு அப்படின்லாம் சொல்றாரு. இவ்வளோ நேர்மையான எம்எல்ஏலாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்றதே இந்த சோசியல் மீடியா இல்லைன்னா தெரியாது. இல்லைன்னா இவங்க எல்லாம் காலகாலமாக காதலியே ஏறி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரிய வருது. மார்க் மாமா தேங்க்யூ வெரி மச். இலான் மஸ்க் மாமா தேங்க்யூ வெரி மச். சரி, பிரச்சாரம் பண்றதுல என்னென்ன டிசைடெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. போன வாரம் பார்த்தேன் நான் இதான். எப்படா காட்ஸ்ல எல்லாம் விட்டுருக்கிறீங்க. ஐயோ ஏடா இதை பார்த்தாலும் யாராச்சும் ஓட்டு போடுங்களா? யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? அது எங்க வில்லிவாக்கம் தொகுதியில். ஏன்னா ஒவ்வொரு ஏன் கிராமத்துல பண்ணா கூட ஓகே, கிராமத்து மக்களை ஏன்னா சிட்டிக்குள்ள இந்த மாதிரி இத்தனை பிரச்சாரம்லாம் யாரு? ஓ ஆளுங்கட்சி இது இதுக்கே குறிலா குரங்கெல்லாம் கூட்டிட்டு வேஷம் போட்டு வந்து எதுக்கே பிரச்சாரம் பண்ண விட்றீங்க? எனக்கு புரியலையே, அடிப்படையே எனக்கு புரியல. இந்த கட்ராவியெல்லாம் போய் ஓட்டு கேட்டால் யாரா ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு யார் உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியலையா. மாற்றி பேசுறதுல நம்மளாம் அரசியல்வாதிகளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அதுவும் நம்மளாம் வந்து எங்கேயோ நம்மளாம் வச்சிருப்போம், இவங்கள நல்ல அரசியல்வாதி அப்படின்னு நம்மளாம் நினச்சி வச்சிருப்போம் சில பேர். அவங்க கூட அப்பப்போ டங்கு ஸ்லிப் ஆகி பேசிடுறாங்க பாருங்க. கரெக்ட் 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 கரெக்ட். அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுக்கடைகள் மூடு அது இந்த வருஷம் சொல்லல, இது 2021 அவங்க ஓட்டு கேட்டு வந்தப்போ சொன்னது. கையெழுத்தா இதை போடுவோம் அப்படின்ட்டாங்க. முதல் கையெழுத்துல ஒரு 100வது கையெழுத்தா கூட போட்டிருக்கலாம். ஒரு 500 கடையை மூடுறேன்,
ஒரு 400 கடையை மூடுறேன், இந்த கடையை மூடுறேன், இங்கெல்லாம் குறைக்கிறேன், இல்லை இந்த டைமிங்கை மாத்திரம், இப்படி எதையாச்சும் ஒன்று சொல்லி இருக்கலாம். ஒன்றுமே சொல்லலை. என்னென்ன டிசைடா உருட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அதை ரீவைண்ட் ஓடி பார்த்தா தான் நமக்கு எல்லாருக்குமே புரியுது. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் போய் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சிலதெல்லாம் ஜாலியாக தெரியும், சிலதெல்லாம் இப்படி தலையில் அடிச்சுக்க தோணும். இதெல்லாம் இப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு தோணும். என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். என்ன இப்படி மரியாதையே எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். இது எல்லாம் கலந்தது தான் இந்த அரசியல். இதுக்குள்ள யார் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றாக இருப்பாங்க? ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. நிஜமாகவே யார் உங்களுக்கு ஒரு ஓகே, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க அப்படின்றதா ஒரு சாதாரண இன்னொரு குடிமகனாக, ஒரு யூடியூபராக, ஒரு இன்ஃப்ளூயன்சராக உங்களுக்கு நான் வைக்கிறேன் வேண்டுகோள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.